ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பன்னீர் மசாலா தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எனக்கு இன்றைக்கி கோல்டு, அதனால் கொஞ்சம் வாய்ஸ் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பன்னீர் மசாலா தோசை தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பன்னீர் மசாலா தோசை செய்கிறதுக்கு நான் முதல்ல பன்னீர் மசாலா செஞ்சுக்கிறேன். அதுக்கு கொஞ்சமாக ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிய விடுங்க. அதோட சின்ன சின்னதாக நறுக்கி வச்சேன் வெங்காயத்தை, ஒரு வெங்காயம் முழுசாக எடுத்துருக்கேன். வெங்காயத்தை உள்ளே சேர்த்துட்டு ஒரு 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். அது நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா பச்சை மிளகா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. குழந்தைங்கள்லாம் சாப்பிட மாட்டாங்க, காரமாக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் நம்ம அது கூடவே நல்லா பழுத்த தக்காளி பழம் ஒன்று சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். தக்காளியும் வெங்காயமும் நல்லா வதங்கி வந்த உடனே நம்ம அது கூட ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சிடலாம். கொஞ்சம் நல்லா மசிய வெந்து வரும். வெங்காயம் தக்காளி நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம இது கூட தேவையான மசாலா பொடி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நான் ஏற்கனவே பச்சை மிளகா சேர்த்துருக்கனால மிளகாத்தூள் கம்மியாக சேர்த்துக்கிட்டேன். இதோட டேஸ்ட்டுக்கு ஏற்றபடி உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இதை நல்லா மசாலா ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுடலாம். பன்னீர் நீங்கள் மெனக்கட்டு 100 ரூபா கொடுத்துலாம் கடையில் போய் வாங்கணுன்ட்டு அவசியம் இல்லை. சிம்பிளாக வீட்டிலையே ரெடி பண்ணிடலாம். ஒரு பாக்கெட் பால் 25 ரூபா தான், 1/2 லிட்டர். அந்த பால் பாக்கெட் வச்சு தான் நான் இன்றைக்கி பன்னீர் செஞ்சுருக்கேன். ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம். உங்களுக்கு ரெசிபி வேணுன்னா சொல்லுங்கள், நான் அதையும் தனியாக வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஒரு பாக்கெட் பால்லையே இவ்வளோ பன்னீர் எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ இதை நல்லா கிரேட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நான் மசாலாவோட கலந்து நல்லா கலந்து விட்டுடலாம். பன்னீர் செய்கிறது ரொம்ப சுலபம். டக்குன்னு 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். பெரிய வேலை ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி ஹெல்த்தியாக பசங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க. எப்போயுமே ஒரே தோசை, சட்னி, சாம்பாருங்க இல்லாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க. பன்னீர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து வெங்காயத்தை வச்சு தோசைக்கல்லில் தடவும் போது நம்மளுக்கு தோசை பிய்யாமல் வரும். அது மட்டும் இல்லாமல் தோசை நல்லா கிறிஸ்பியாக வரும். நீங்கள் பேப்பர் ரோஸ்ட்லாம் செய்கிறதா இருந்தால் இந்த மாதிரி வெங்காயம் தடவிட்டு சுற்றி பாருங்கள். நல்லா தோசை கிறிஸ்பியாக கிடைக்கும். நான் பேப்பர் ரோஸ்ட் மாதிரி செய்யலை இன்றைக்கி. நல்லா திக்காக தான் கல் தோசை தான் ஊற்றுவேன். இப்போ நம்ம செஞ்சு வச்ச மசாலா பன்னீரை எடுத்து மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி அழுத்தி விட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு வச்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் நிறைய மசாலா வைக்கும்போது ஒரு 2 தோசை இல்லை 1 சாப்பிட்டா கூடயுமே நல்லா வயிறு ஃபில் ஆகிடும். இது கூட உங்களுக்கு சைடிஷ் எதுவும் தேவைப்படாது. சட்னியோ சாம்பாரோ உங்களுக்கு இஷ்டம்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு லஞ்ச் பாக்ஸில் கொடுத்தீங்கன்னா செம்மையாக சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜியாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் கூட இருக்கும். எப்போயுமே ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக செய்யுங்க. நீங்கள் சட்னி செய்கிற டைம் தான் இந்த பன்னீர் மசாலா செய்கிறதுக்கு உங்களுக்கு ஆகும். அதிக டைம்லாம் எடுக்காது. இது நான் நைட் டைம்ங்கிறனால நெய்யோ எண்ணெயோ எதுவும் சேர்த்துக்கல. இதுவே உங்களுக்கு டேயில் செஞ்சீங்க, காலையில் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இது கூட நிறைய நெய் சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா 2 பக்கமும் வேக வச்சு எடுத்தாச்சு. சூப்பராக பன்னீர் மசாலா தோசை ரெடி ஆகிடுச்சு. நல்லா இதுக்கு சைடிஷ் எதுவுமே தேவையில்லை, இப்படியே கூட சாப்பிட்லாம். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே சிம்பிளாக வீட்டில் இருக்கிற பொருட்கள் வச்சே நம்ம பன்னீர் மசாலா தோசை செஞ்சாச்சு. மெனக்கெட்டு கடையில் போயிட்டு பன்னீர்லாம் வாங்கணுன்ட்டு அவசியம் இல்லை. ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். ஹெல்த்தியான ரெசிபி கூட. பன்னீர் மசாலா தோசை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ முக்கியமான விஷயம் என்னென்னா, அடிக்கிற வெயிலுக்கு எல்லாருமே நிறைய தண்ணி எடுத்துக்கோங்க. நிறைய தண்ணி குடிங்க. லெமன் ஜூஸ்லாம் போட்டு குடிங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் நிறைய தண்ணி கொடுங்க. அடிக்கிற வெயிலுக்கு சில் வாட்டர் மட்டும் எடுத்துக்காதீங்க. சில் வாட்டரும் வெயிலும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி டக்குன்னு கோல்ட் ஆகிடும். அதனால் சில் வாட்டர் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். டேக் கேர். ஹாப்பி குக்கிங். பாய்.